Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியா பானி பூரி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நிறைய பேருக்கு பானி பூரினாலே ரொம்ப பிடிக்கும். ஆனா அது செய்யறது நினைச்சாதான் கஷ்டம் நினைச்சு செய்ய மாட்டீங்க இல்லையா? அதுக்கு மாவு பிசைஞ்சு கரெக்ட்டா ஷேப் பண்ணி மசாலா ரெடி பண்ணி எல்லாம் செய்யறதுக்கு செய்யாமலே இருந்துடலாம் தோணும். சோ அவங்களுக்காக ரொம்ப ஈஸியா எப்படி பண்றதுன்னு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஏதாவது ஒரு பானிபூரி மசாலா பாக்கெட் வாங்கிக்கோங்க. நான் இன்னைக்கு ரெடிமேட் பானிபூரி மசாலா எவரெஸ்ட் பிராண்டில் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு என்ன பிராண்ட் கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும். ஸோ இந்த பாக்ஸ் பின்னாடி உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கிளியராக கொடுத்துருப்பாங்க. நான் இன்றைக்கி சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ ஏதாவது ஒரு பிராண்டில் பானிபூரி மசாலா வாங்கிக்கோங்க. கூட நமக்கு தேவைப்படுறது ஒரு எலுமிச்சைப்பழம், அரைக்கட்டு புதினா. இந்த புதினா இலையை மட்டும் எடுத்துக்கலாம். 2 பச்சை மிளகாய். இப்போ இந்த 2 பச்சை மிளகாயும் புதினாவை மட்டும் சேர்த்துட்டு அரைச்சி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியில் 1 டேபிள் ஸ்பூன் பானிபூரி மசாலா சேர்த்து கலந்துடலாம். இது கூட எலுமிச்சைப்பழச்சாறு சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா புதினா பச்சை மிளகாய் பேஸ்ட், அதையும் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்துட்டு ஃப்ரீசரில் ஒரு 30 நிமிஷம் வச்சிடலாம். கொஞ்சம் ஜில்லுன்னு சாப்பிட நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஜில்லுன்னு வேண்டான்னா இந்த ஆப்ஷனல் வேண்டாம், விட்டுருங்க, ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். இப்போ 3 உருளைக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சு தோல் நீக்கிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போது இது கூட மல்லித்தலை கொஞ்சமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பானிபூரி அப்பளம் பேக்கெட். இது ரெடிமேடாக உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். ஸோ இது நான் பக்கத்துலேயே வாங்கினேன். இது 25 ருபீஸ். இந்த பேக்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு 50 பூரி வரும். இதை ஜஸ்ட் எண்ணெயில் பொரித்து எடுத்தாலே போதும், அந்த பூரி ரெடி ஆகிடும். இதை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அவ்வளோதாங்க, நான் இப்போ ஃப்ரை பண்ணி அந்த பூரியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நமக்கு எல்லாமே இப்போ ரெடியாக இருக்குது. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பூரி என்னோடய பொண்ணு செய்கிறேன்னு சொல்லியிருக்கா. ஸோ அவள் ஸ்டார்ட் பண்ணுறா. ஃபஸ்ட்டு பூரி இந்த மாதிரி உடைச்சிட்டு கொஞ்சமாக உருளைக்கிழங்கு போட்டுட்டு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பானி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக 10 நிமிஷத்தில் உங்களுக்கு பானிபூரி வீட்டிலே ரெடி ஆகிடும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாகவும் இருக்கும், பிடிச்ச அளவுக்கு அன்லிமிட்டடாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம வீட்டிலையே பானிபூரி வீட்டில் செஞ்சுட்டு சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.